வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி சிஸ்டர்ஸ் வரகாத்துஹு. கவனமா நான் இப்ப பிளாக் பண்ணிட்டேன் கேமராவெல்லாம். அடுத்தது பேக்ரவுண்ட் நாய்ஸ் நான் ரெக்கார்டிங் போட்டிக்கிறேன், லைவ் ஸ்ட்ரீம். ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு பார்க்க போறது இஸ்திஆதா, பஸ்மலா, அடுத்தது சஜ்தா திலாவா பத்தி. ஓகே, இந்த இஸ்திஆதா, பஸ்மலா, சஜ்தா திலாவா அது இந்த குர்ஆன்ல நாங்க எப்படி ஓதுறது, அது ஆரம்பத்தில் ஓதுறென்றால் எப்படி, அது குர்ஆன்ல இடையில நாங்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி நாங்க செய்யறது, அடுத்தது இடையிலிருந்து ஓதுறேன்னு சொன்னா அதுல அந்த சந்தர்ப்பத்துல நாங்க அதை எப்படி ஓதுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, அடுத்தது அதை ஓதுற முறைகள், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, அதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, வரையறை மொழி ரீதியாக இஸ்திஆதான்னு சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து நாங்க பாதுகாப்பு தேடுறது. ஓகே, அல்லாஹ்விடமிருந்து நாங்க பாதுகாப்பு தேடுறது. நடைமுறையில நாங்க இது அல்லாஹ்விடம் அடைக்கலம், அதாவது நாங்க பாதுகாப்பு தேடுறோம்னு சொல்லி சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுறோம்னு சொல்லி அந்த ஃப்ரேஸ் நாங்க பயன்படுத்துறது. ஓகே, அதுதான் இஸ்திஆதான்னு சொன்னார். இதை எப்படி நாங்க சொல்வதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 10 குர்ஆக்கள்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப யாருக்கு சரி தெரியான்னு சொன்னா குர்ஆக்கள்னா சிஸ்டர் தெரியாது சிஸ்டர், அந்த யாரு கிளாஸ்ல குர்ஆக்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் ஓகே, வரஹ்மத்துல்லாஹி குர்ஆக்கள்னு சொன்னா எனக்கும் தெரியாது. ஜைனப், எனக்கும் தெரியாது. ஓகே ஓகே. இப்ப குர்ஆக்கள்னு சொன்னா ஓகே, குர்ஆன ஓதி தேர்ச்சி பெற்றவங்க. அப்ப குர்ஆனை மெமரைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதுல வேற வேற ரிவாயாக்களை படிச்சு அந்த முறைகள் 7 கிரான ரசூல்லோட காலத்துல இறங்கிச்சுன்னு சொன்னேன்னா, அந்த 7 கிராக்கள் படிச்சுக்கிறாக்களை நாங்க குர்ஆக்கள்னு சொல்லுவோம். அடுத்தது 10 கிராக்கள் இருக்குது. அடுத்தது அதுல கிரா சுகுரா, கிரா குபரா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் மீக்குது. சரியா, அதெல்லாமே டிரைவ் ஆகினது எதில் இருந்துன்னு சொன்னா ரசூல்லாக்கு இறங்கினா அந்த 7 கிராத் மெத்தட்ல இருந்து தான் வந்தது எல்லாமே. ஓகே, அந்த அந்த கிராத் மெத்தட் அதை நான் ஞாபகம் மிக்குதா, இது நான் சொன்னேன் என்னண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கப்பட்டுச்சு யார் மூலம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இறங்கப்பட்டுச்சு. ரைட், அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து யாரு படிச்சாங்க? சஹாபாக்கள் படிச்சாங்க. சஹாபாக்கள்ட்ட இருந்து தாபீன்கள் படிச்சாங்க. ரைட், இது சஹாபாக்கள். அடுத்தது சஹாபாக்கள்ட்ட இருந்து தாபீன்கள் படிச்சாங்க. ரைட், அடுத்தது தாபீன்கள்ட்ட இருந்து தபழ் தாபீன்கள் படிச்சாங்க. சரியா, அப்ப தபழ் தாபீன்கள்ட்ட இருந்து அடுத்தடுத்த அறிஞர்கள் தலைமுறையாக அப்படின்னு நாங்க பார்த்தோம். ஒரு சார்ட் உண்டு, நீங்க அந்த அந்த என்ன அந்த பிடிஎஃப்ல அந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரியா, அதை எடுத்து பாருங்க. அப்ப அப்படி அப்ப தாபீன்கள், அடுத்தது அறிஞர்கள் வராங்க. இமாம் ஆசிம் அன்-நுஜூம். ஓகே, இமாம் ஆசிம் அன்-நுஜூம் அவர்ட்டிருந்து படிச்சது யாரு? இமாம் ஷுஅபா, இமாம் ஹஃப்ஸ். இப்ப நாங்க ஓதுற மெத்தட் என்னது? நாங்க ஓதுற மெத்தட் ஹஃப்ஸ் அன் ஆசிம் அன் தரீகத்து ஷாத்திபியா. ஓகே, இமாம் ஷுஅபா மெத்தடும் இருக்குது. ஷுஅபா மெத்தட் என்னது? ஹஃப்ஸ் ஷுஅபா அன் ஆசிம். ஓகே, ஷுஅபா அன் ஆசிம் அன் தரீகத்து ஷாத்திபியா. அப்ப இப்படி அது அந்த இமாம்களோட பேரை சொல்றேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட காலத்திலே 7 முறைகள்ல கிராத் மெத்தட் இறங்கிச்சு. ஆனா அப்படி அந்த தலைமுறையாக அவங்க எல்லாரும் ஓதின்னு வந்தாங்க. வந்துட்டு இந்த இமாம் அந்த கிராத்தை கூடுதலாக படிச்சு கொடுத்து விளங்கப்படுத்தி அதுல கூடுதலாக ஈடுபட்டதுனால என்ன செய்றாங்க?
இந்த இமாம்ட பேரை அந்த கிராத்துக்கு வைக்கிறாங்க. சரியா, அந்த காலத்துல. அதே மாதிரி தான் இமாம் ஹஃப்ஸ்னு சொல்றது. இமாம் ஹஃப்ஸுடைய பேரை அந்த மெத்தட் கிராத்துக்கு வச்சுக்கிறாங்க. அத மாதிரி இமாம் காலூன், இமாம் நாஃபிய, அத மாதிரி இப்னு கசீர், அப்படி நிறைய கிராத்துட வகைகள் இருக்குது. சரியா, அப்ப 7 கிராத்துக்களையும் ஒருத்தர் படிச்சு அதை ஓதுறவங்க, அப்படி அப்படி எல்லா கிராத் வகைகளையும் படிச்சுக்கிறவங்களுக்கு சொல்றது குர்ரா. அதுக்கு என்னன்னு சொல்றோம் நாங்க, குர்ரான்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த குர்ராக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்ந்தெடுத்த இஸ்திஆதா சொல்லும் முறை. அவங்க இஸ்திஆதா சொல்லும் முறையை தேர்ந்தெடுத்திக்கிறதுன்னா எங்கிருந்து தேர்ந்தெடுத்திக்கிறாங்க? நாங்க இதுலயும் படிச்சோம். இதுல சிஃபத்து சலால இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் வரும் தான். சரியா, பாருங்க, ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துன் நஹல்ல, இஸ்திஆதா, நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா இந்த கட்டளை விடுறான். சரியா, அப்ப இவங்க இதிலிருந்து இந்த இந்த இஸ்திஆதான்னு சொல்றதை எடுக்கிறாங்க. சரியா, இது இமாம் இப்னுல் ஜஸரீட பொயத்திலிருந்து வந்த ஒரு பொயம். இது சொல்ல வேறு வழிகள் உண்டா? இப்ப நாங்க இஸ்திஆதாவை சொல்றதுக்கு வேற வழிகள் நாங்க பாத்திக்கிறோம். என்ன, நாங்க இஸ்திஆதா சிஃபத்து ஸலால படிச்சோம். என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? சிஃபத்து ஸலால 2 முறை ஷேக் சொல்லி தந்தாரு. இஸ்திஆதா சொல்ற முறை ரசூலுல்லாஹ்ட சஹீஹான ஹதீஸ்ல இருந்து சொல்லி தந்தார். ரசூல்லா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மட்டும் சொன்னதில்ல. அவங்க அவுது பில்லாஹி அஸ்ஸமீல் அதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லியிருக்காங்க. மின் ஹம்ஸிஹி வ நஃப்கிஹி வ நஃப்ஸிஹி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, அப்ப இப்ப பிற குர்ராக்கள் ஓதுற இந்த குர்ராக்கள் இஸ்திஆதா சொல்லும் இன்னும் சில முறைகள். சரியா, அந்த சில குர்ராக்கள் இஸ்திஆதா சொல்லும் இன்னும் சில முறைகள் தான் இது. ஓகே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி இன்னல்லாஹ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு முறை. அடுத்தது அஊது பில்லாஹில் அஸீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு முறை. அஊது பில்லாஹில் அஸீமி ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மாதிரி எல்லாம் ஓதிக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்ட சஹீஹான செய்தியில வாரது என்னது? அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷேக் சொன்னாரு இந்த கடைசி பாட்டையும் சேர்த்து ஓத சொல்லியனா, மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. இதுதான் அந்த ஃப்ரேஸ். சரியா, இது வரங்காட்டி இங்க வரங்காட்டி. இஸ்திஆதா ஓதும் நடைமுறைகள்ல இஸ்திஆதாவை எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னா, ஜஹர்னு சொன்ன இப்ப எல்லாருக்கும் தெரியும் தானே, சத்தமா ஓதுறது. ரைட், ஹாலத்து ஜஹர் பில் இஸ்திஆதா, ஹாலத்துல் இஸ்ரார் பில் இஸ்திஆதா. இஸ்ரார்னு சொன்னா அந்த சிர்ல இருந்து வந்த வேர்ட் தான் இஸ்ரார். ஓகே, இப்ப இந்த இஸ்திஆதா ஓதுற முறைகள் சத்தமா ஓதுற மெத்தட் ஒண்டிக்குது, மௌனமாக ஓதுற மெத்தட் ஒண்டிக்குது. நாங்க எந்தெந்த சந்தர்ப்பத்துல சத்தமா ஓதுற, எந்த சந்தர்ப்பத்துல மெதுவாக ஓதுறன்னு பார்க்கணும். சத்தமாக ஓதுற இடங்கள் எப்படி? ஒருவர் குர்ஆனை சத்தமாக ஓதும் போது அதை மற்றவர்கள் கேட்கும் நிலையில் இருந்தால் அவர்கள் இதை சப்தமாக ஓத வேண்டும். இது குர்ஆன் ஓதல் ஆரம்பிக்கிறது என்பதற்கு ஒரு என்னது அலாம் மாதிரி. ஓகே, அப்ப இஸ்திஆதாவை வேற பேச்சுக்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு குர்ஆன் ஓதுறதை கேட்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி அந்த சபையில
இந்த குர்ஆன் இந்த இஸ்திஆதாவை சத்தமா ஓதுறது. ஓகே, அந்த சந்தர்ப்பங்கள்ல சத்தமா ஓதையிலும். அடுத்தது இன்னொரு முறை என்னது, ஒரு குழுவாக ஓதும் போது முதலில் ஓதுபவர் சத்தமாக ஓதுவார். இப்போ ஒரு குழுவாக நாங்க ஓதும் போது சரியா, ஒரு ரிசைட்டேஷன் ஒரு ஹலக்கா ஒன்று போகுதுன்னு சொன்னா, ஒரு ரிசைட்டேஷன் ஒன்று போகுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல ஓதுறவர் வந்து சத்தமா இஸ்திஆதா ஓதுவாரு. அதற்கு அடுத்தடுத்து ஓதுறவங்க இப்ப சுத்தி நாங்க ஈக்கிறோம்னு சொல்லுங்களே, சரியா, எல்லாரும் இப்படி சுத்தி உட்கார்ந்திக்கிறீங்க, சரியா. இப்ப ஒரு ஆள் ஓதுறது மற்ற ஆக்கள் கேட்டுக்கொண்டு ஒரு பேஜ் ஓதுவாங்க, அடுத்த பேஜ் ரெண்டாவது ஆள் ஓதுவாங்க, மூணாவது பேஜ் அடுத்த ஆள் ஓதுவாங்க, சரியா. அப்படி ஓதி கொண்டு வரக்கொள்ள முதலாவது பேஜ் ஓதுற ஆள் மட்டும் இஸ்திஆதாவை சத்தமா ஓதுவார். அடுத்தடுத்த பேஜ் ஓதுற ஆக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, இஸ்திஆதாவை மெதுவா ஓதிட்டு குர்ஆன்ல பேஜஸை வந்து சத்தமா ஓதுவாங்க. அந்த டைம்ல வந்து மற்ற ஆக்கள் எல்லாரும் மெதுவா ஓதணும். ஓகே, அமைதியாக மௌனமாக ஓதுற இடங்கள் எங்கன்னு பார்த்தோம்னா, ஓதுபவர் தனியாகவோ அல்லது மௌனமாகவோ ஓதும் போது அவர் இஸ்திஆதாவை மௌனமாக சொல்ல வேண்டும். அதாவது இது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க தனியா ஐக்கிறீங்க, சிலாக்களுக்கு வந்து குர்ஆனை சத்தமா ஓதினாத்தான் அந்த ஒழுங்கா அதை கிரகிச்சு அதுல உள்ள அதுக்கு ஒரு சிந்தனை ஒன்று எடுக்கலுமாய்க்கும் இல்லையா. சிலாக்களுக்கு அப்படி இல்லை, மெதுவா ஓதினாத்தான் ஃபாஸ்டா ஓதலுமாய்க்கும், மெதுவா ஓதினாத்தான் அதை விளங்கலுமாய்க்கும், அப்படி இருக்கும். சத்தம் இல்லாம அவரவருக்கு கேட்கிற மாதிரி ஓதுறது, அப்படி ஓதினா. அப்ப சிலர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த பழக்கம் இருக்குமேனா. அப்ப நீங்க வந்து தனியா ஓதுறீங்க, மௌனமாகவும் ஓதுறீங்க. குர்ஆனை வந்து மௌனமாகவும் ஓதுறீங்கன்னு சொன்னா இஸ்திஆதாவை எப்படி ஓதணும், இஸ்திஆதாவையும் நீங்க மௌனமாகத்தான் ஓதணும், சரியா. அடுத்தது ஒரு வகுப்பறை போன்ற சூழலில் மாறி மாறி ஓதப்படும் போது, ஒரு வகுப்பறை சூழல்ல மாறி மாறி ஓதப்படும் போது முதலில் ஓதுபவர் சத்தமாக ஓதுவார், அடுத்தடுத்து ஓதுறாக்கள் வந்து மௌனமாக ஓதுவாங்க. ஓதுபவர் சப்தமாக ஓதினால், சரியா, ஓதுபவர் சப்தமாக ஓதினால் அவருடன் வேறு யாரும் இல்லை எனில், சரியா, அவரோட வேற யாரும் இல்லை, அவர் தனியா ஈக்கிறாரு, ஆனா அவர் வந்து குர்ஆனை சத்தமாத்தான் ஓத போறாரு. அப்படி இருந்தாலும் இஸ்திஆதாவை என்ன செய்யணும், அவங்க வந்து மெதுவாத்தான் ஓதணும், மௌனமாக. இப்ப நீங்க தனியா வீட்டுல இருக்கிறீங்க, சரியா, யாரும் இல்லை, நீங்க இப்ப குர்ஆன் எடுத்து ஓத போறீங்க. ஓத போகும்போது உங்களோட பழக்கம் என்னன்னு சொன்னா சத்தமா ஓதித்தான் பழக்கம் உங்களுக்கு, சரியா. நீங்க சத்தமா ஓதித்தான் பழக்கம் உங்களுக்கு, மெதுவா இந்த சத்தம் இல்லாம ஓதி பழக்கம் இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, இஸ்திஆதாவை மெதுவாத்தான் ஓதணும். ஓகே, அடுத்தது ஓதுபவர் தொழுகையில் இருந்தாலும், அது சிறு தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜஹர் தொழுகையாக இருந்தாலும் சரி, இமாமாக இருந்தாலோ பின்பற்றுபவராக இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் தொழுகையில வந்து என்ன செய்யணும், இஸ்திஆதாவை மெதுவாத்தான் ஓதணும். இது எல்லாருக்கும் கிளியரா? Clear, sister. ஓகே ஓகே இஸ்திஆதாட சட்டம், ஹுக்முல் இஸ்திஆதா சட்டம் என்னன்னு சொன்னா, சில் குர்ஆன் பிதர்கிஹா அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன் ஓதும் போது இந்த சில இடங்கள்ல இஸ்திஆதா ஓதாம இருந்தால், இந்த ஆரம்பத்துல ஓதும் போது ஓதாம இருந்தால் அதனுடைய ஹுக்கும் என்னது, அது வாஜிபா, ஓதுறது வாஜிபா முஸ்தஹப்பான்னு பாக்குறது. ஓகே, அது ஓதுறது வாஜிபா முஸ்தஹப்பான்னு பாக்குறது. அதுல சில கருத்துக்கள் இது. சட்டம் என்னன்னு சொன்னா, ஓதுபவர் தமது ஓதலை நிறுத்தி பின்னர் மீண்டும் தொடங்கினால், சரியா, ஓதுபவர் எங்களோட ஓதலை நிறுத்திட்டு பின்னர் மீண்டும் தொடங்கினால் அந்த நிலைமைகளுக்கு பொறுத்து 2 விதமான சட்டங்கள் விதிகள் உள்ளன, சரியா. 2 விதமான சட்டங்கள் இருக்கிறது. அது என்னென்ன சந்தர்ப்பங்கள்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து சஜிதா செய்யறாங்க,
சரியா? சஜிதா செஞ்சுட்டு வந்து இஸ்தியாதா ஓதிட்டு நீங்க குர்ஆனை அடுத்தது ஆரம்பிக்கணும், இல்லாட்டி இஸ்தியாதா ஓதாமையா? ஓத வேண்டாம். ஏன்னா நம்ம குர்ஆன் சம்பந்தப்பட்ட இதுதானே செய்றோம், செயல் தானே செய்றோம். எஸ், அதனால மாஷா ஓத அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நாங்க ஓத தேவையில்ல, ஏண்டா சஜிதா தானே நாங்க செய்றோம், அதனால ஓத தேவையில்ல இஸ்தியாதா. இந்த இடத்துலயும் அப்படித்தான். இப்ப இது வந்து கோஃப் பண்றது, ஸ்னீஸ் பண்றது, இந்த தும்மல் போனால் நாங்க வந்து இஸ்தியாதாவை ஓத தேவையில்ல. ஏன்னு சொன்னா இது ஒரு இயற்கையான யுவாதி, அப்படித்தானே? இது வந்து இயற்கையாக மனிதனுக்கு வாரது. இப்போ ஒவ்வொரு தும்மலுக்கும் நாங்க இஸ்தியாதா ஓதித்தான் அடுத்தது தொடங்கணும்னு சொன்னா சில ஆட்களுக்கு வந்து தும்மல் போன மாதிரியே இருக்குமேனா, சில ஆட்களுக்கு அந்த தடுமல் டைமுக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம இருந்தா தும்மல் போன மாதிரி இருக்கும். அப்ப நாங்க குர்ஆன் எடுத்து ஓதக்கொள்ள ஒவ்வொரு தும்மலுக்கும் நாங்க இஸ்தியாதா சொல்றேன்னு சொன்னா எவ்வளோ இஸ்தியாதா, அந்த குர்ஆன் ஆயத்தை விட கூடுதலா இஸ்தியாதா தான் சொல்லிப்படும். அதனால அடுத்தது வந்து இது ஒரு இயற்கை, அல்லாஹ் தந்த ஒன்று என்ன. அப்ப அதனால எங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் இஸ்தியாதா ஓத தேவையில்ல. தும்மல் வந்தால் கோஃப் வந்தா இஸ்தியாதா திருப்பி ஓத தேவையில்ல குர்ஆன் ஓதும் போது. அடுத்தது இஸ்தியாதாவை மீண்டும் கூற வேண்டிய சந்தர்ப்பங்கள். இஸ்தியாதாவை நாங்க எப்பெல்லாம் திரும்ப சொல்லணும்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வந்து இப்ப நீங்க குர்ஆன் ஓதி நிக்கக்குள்ள சலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சலாம் சொன்னால் பதில் சொல்றது வாஜிப், அப்படித்தானே? அப்ப நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க, வாலைக்கும் சலாம் சொல்லிட்டு நீங்க திரும்ப குர்ஆனை ஓதுறதுக்கு தொடங்குறேன்னு சொன்னா நீங்க இஸ்தியாதா சொல்லித்தான் தொடங்கணும். ஏன்னு சொன்னா சலாம்னு சொல்றது என்னது, ஒரு மனிதண்ட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுனா, அந்த பேச்சை தொடங்குறதுக்கு நாங்க சலாம் சொல்றோம். அப்படி இருக்கும்போது நாங்க என்ன செய்யணும், குர்ஆனை யாருக்காவது சலாத்துக்கு பதில் சொன்னால் திரும்ப இஸ்தியாதா சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு ஹலக்கால நாங்க இருக்கிறோம்னு சொன்னா டீச்சர் வந்து கரெக்ட் பண்ண போறார் எல்லாரையும். ஒரு டீச்சர் வந்து எல்லாரோட ரிசைட்டேஷனையும் கரெக்ட் பண்ண போறேன்னு சொன்னா எல்லாரும் வந்து இஸ்தியாதா ஓதித்தான் ஓதணும். அப்ப இஸ்தியாதா ஓதினா சத்தமா ஓதினா தானே இந்த டீச்சருக்கு விளங்கும், ரைட்? சத்தமா ஓதணும், ஓதி தொடங்கணும். சரியா? அடுத்தடுத்து ஓதுறாக்களும் சும்மா ஒரு ஹலக்கான்னு சொன்னா அது வேற செய்தி. சரியா? இது வந்து டீச்சர் கரெக்ட் பண்றேன்னு சொன்னா நாங்க வந்து ஓதணும். அடுத்தது வந்து பஸ்மலா. பஸ்மலான்னு சொன்ன என்னது, அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாங்க ஆரம்பிக்கிறது. இந்த பஸ்மலா இஸ்தியாதான்னு சொல்ற பெயர்கள் எப்படி வந்துச்சு இன்னும் தெரியுமா? இந்த பெயர்கள் வந்து எப்படின்னா, அந்த காலத்துல அரப்ஸ் பழக்கம் ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் ஹய்யா அலஸ் ஸலா அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? லா ஹவுல வலா குவத்தன்னு சொன்னா ஹவுகலா, அதுக்கு ஒரு பெயர் ஹவுகலா. ஓகே, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்னு சொன்னா ஹஸ்பலா. ஓகே, ஹஸ்பலா. ஹையா ஹையா அலஸ்ஸலா அப்படின்னு சொன்னா ஹை அலா. ஹை அலா ஷார்ட் ஃபார்ம்ல அதுக்கு பேர் வைக்கிறது. அதே மாதிரி பிஸ்மில்லாக்கும் பஸ்மலா. ஓகே, அதே மாதிரி இஸ்திஆதா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதுக்கு வந்து இஸ்திஆதா. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு பேரை வைப்பாங்க. ஒரு இப்படி ஒரு ஃப்ரேஸுக்கு ஒரு இதுக்கு ஷார்ட் ஃபார்மா ஒரு பேரை வைப்பாங்க. சரியா? அரப்ஸ்ட பழக்கம் அது. ஓகே, அந்த இதுல வந்தது தான் இந்த பஸ்மலான்னு சொல்ற பெயர். ஓகே, பஸ்மலா இஸ்திஆதான்னு சொல்றது இதெல்லாம். அடுத்தது பஸ்மலா என்பது குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் ஒவ்வொருவரும் சூராவின் ஆரம்பத்தில் பஸ்மலாவுடன் தொடங்குவது கடமையாகும். சரியா? சூராட ஆரம்பத்திலிருந்து நீங்க தொடங்குறீங்கன்னு சொன்னா பஸ்மலாவை நீங்க என்ன செய்யணும், இந்த சூராட ஆரம்பத்திலிருந்து நீங்க ஓத தொடங்குறீங்கன்னு சொன்னா பஸ்மலாவை ஓதித்தான் ஆரம்பிக்கணும். சரியா? ஆரம்பத்தில் ஓதும் போது குர்ஆக்களுக்கு இடையில்
எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை இதுல வந்து எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. ஆரம்பத்துல நாங்க ஓதும்போது குர்ஆன்ல அதுல போட்டே ஈக்குதுண்ணா பஸ்மலா ஒவ்வொரு சூறாக்கும் போட்டே ஈக்குது. ஒரு சூறாவை ஆரம்பிக்க சொல்ல நாங்க எப்பவுமே பஸ்மலா சொல்லித்தான் ஓதணும். அது வந்து வாஜிப். சரியா? பஸ்மலா சொல்றது வந்து வாஜிப். ஏனெனில் அது சூறாவின் ஆரம்பத்தில் ஓதப்பட்டுள்ளது மற்றும் குர்ஆனின் எழுதப்பட்ட வடிவத்திற்கும் அது பொருந்துகிறது. எழுதப்பட்ட வடிவம் எப்ப அது எழுதினாங்கன்னு எல்லாம் நாங்க பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டிங் எல்லாரும் பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எல்லாரும் பார்த்தாச்சா? குர்ஆன் வரலாறு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினது சிஸ்டர்ஸ் சிஸ்டர் பார்த்தா? ஓகே. பார்த்து இல்லைன்னு சொன்னா கட்டாயம் பாருங்க. உங்கள்ட்ட ரெக்கார்டிங் இல்லைன்னு சொன்னா கேளுங்க, நான் இன்ஷால்லா ஷேர் பண்றேன். மற்ற குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கேட்டாலும் யாரு சரி ஷேர் பண்ணாலும் ஓகே. சரியா? அப்ப அந்த குர்ஆன் வந்து எழுதப்பட்ட வடிவத்தை நாங்க படிச்சுக்கிறோம், ரைட்? அதுலயும் வந்து குர்ஆன்ல பஸ்மலா எழுதப்பட்டிக்குது. அடுத்தது சூரா தௌபா அனைத்து கிராத்துக்கள் பஸ்மலாவுடன் தொடங்கப்படாததற்கு காரணம் எல்லா கிராத்துலையும் இப்ப நான் சொன்னனே அந்த கிராத்துக்கள், சரியா? அந்த எல்லா கிராத்துலையுமே சூரா தௌபால பஸ்மலா சொல்லி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் சில உலமாக்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. சரியா? அந்த கருத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா தௌபா சூராவின் ஆரம்பத்தில் சூரா தௌபா, சரியா? சூரா தௌபாவின் இது மாத்தி போடுபட்டிக்குது. ஓகே. சூரா தௌபாவின் ஆரம்பத்தில் பஸ்மலாவை ஓதாததற்கான காரணம் என்னண்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ரிவாயத்தை பொறுத்தவரையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஸ்மில்லாஹி அமான், அதாவது இந்த சூரா தௌபா வந்து இந்த தௌபாவுல வந்து அந்த பாதுகாப்புண்டு இல்லைனா சூரா தௌபால பாதுகாப்புண்டு இல்லை. அதுல என்ன நிறைய சொல்லப்பட்டிக்குது கொல்றத பத்தியும் அல்லாஹு தாலா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றான். அந்த என்ன நம்பிக்கை கொள்ளாதவர்களை கொல்லணும்னு சொல்லி, சரியா? அதுக்குரிய தஃப்சீர் விளக்கத்தை பார்த்துன்னு தான் நாங்க அதுக்கு எக்ஷன் எடுக்கணும், சும்மா எங்களுக்கு எக்ஷன் எடுக்கலாம், ரைட்? அப்ப அந்த மாதிரி அந்த ஆயத்துக்கள் அப்படி வாரத்தினால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லக்குள்ள அதுல என்ன இருக்குது? அல்லாஹுடைய அன்பும் அருளும் அப்படித்தானே, அல்லாஹுடைய சிஃபாத்தை பத்தி பேசப்படுது. அப்ப அந்த சிஃபாத்துக்கும் இதுக்கும் பொருந்தாத ஒரு இதாக இருக்குது, சரியா? அடுத்தது சூரா தௌபாவில் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா வராததற்கான காரணம் இந்த சூராவின் தொடக்கத்தில் சஹாபாக்கள் இந்த முஸ்ஹஃபில் அதை எழுதவில்லை, சரியா? அடுத்தது வந்து இந்த சூரா தௌபால அந்த எழுதக்கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் இறங்க செல்லையே சஹாபாக்கள் பக்கத்துல இருந்து எழுதுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் எழுதாம சஹாபாக்கள் எழுதுறாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் எழுதல? எழுத தெரியாது, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எஸ், உம்மி நபி, ஏன்னா அவங்களுக்கு எழுத தெரியாது வாசிக்க தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் தான் எழுதுவாங்க. நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க அந்த டைம்ல சஹாபாக்கள். அப்ப அவங்க வந்து எழுதும் போது என்ன செய்வாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அந்த இடத்துல ஈப்பாங்க. நாங்க இதை பார்த்தோம், ரைட்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஈப்பாங்க. அவங்க வந்து எழுதுறதெல்லாம் பார்த்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியா, அதை பார்த்து சொல்றதுக்கும் தெரியா, ரைட்? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருந்து அதை எழுதினது சரியான்னு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க, சரியா? அப்படி எழுதப்பட்ட அந்த முஸ்ஹஃப்ல வந்து இந்த சூரா தௌபால எழுதப்பட்டில்லை, சரியா? இந்த சூரா தௌபால எழுதப்பட்டில்லை, அதனால நாங்க அதை ஓதுறது இல்லை. அடுத்தது வந்து இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்க்கையில, சரியா, அவங்களோட வழிமுறை
பின்பற்றினவங்க. திருமிதில சுனன் நூல்ல வருது. என்னன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கூறியதாக சொல்றாங்க. சரியா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக சொல்றாங்க. நான் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களிடம் கேட்டேன். யாரு கேட்டாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேக்குறாங்க. ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேக்குறாங்கண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் கடைசியாக அந்த முஸ்ஹப் எல்லாம் வந்து காப்பி பண்ணி எடுத்ததுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட காலத்துல தொகுக்கப்பட்டத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட காலத்துல தான் தொகுக்கப்பட்டு வந்துச்சு. அப்ப அத வந்து என்ன செஞ்சாங்க, அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொகுக்கப்பட்டதுனால அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க. சரியா, ஏன் இந்த சூரா தௌபால வந்து எழுதப்பட்டில்ல, பஸ்மலா எழுதப்படலாத காரணம் என்னன்னு சொல்லி யாரு கேக்குறாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு? சூரா அன்ஃபால், சரியா, சூரா அன்ஃபாலை பரா உடன் நீங்கள் ஏன் இணைத்தீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா சூரா அன்ஃபால வந்து ஏன் பராவோட இணைச்ச? பரான்னு சொன்னா சூரத்து தௌபா. சரியா, சூரத்து தௌபாவோட ஏன் நீங்க இணைச்சீங்க? மக்கி சூறாக்களில் ஒன்றாகும். சரியா, அப்ப அவர் சொல்றாரு பரா வந்து மக்கி சூறாக்கள்னு சொன்னா மக்காவுல இறக்கப்பட்ட சூறாக்கள்ல உண்டு. மேலும் மற்ற சூறாக்களில் ஆரம்பத்தில் நீங்கள் வைத்தது போல இத வந்து நீங்க இரண்டிற்கும் நடுவுல ஏன் பஸ்மலா போடல? அவங்க வந்து 2 கேள்வி கேக்குறாங்க. ரைட், ஒன்று கேக்குறாங்க சூரத்துல் அன்ஃபாலையும் பரான்னு சொன்னா சூரத்து தௌபாவையும் ஏன் 2யும் நீங்க இணைச்சிங்க? அடுத்தது கேக்குறாங்க அது 2க்கும் நடுவுல ஏன் நீங்க பஸ்மலா போடல? சரியா, இந்த 2 கேள்வியை கேட்ட உடனே யாரு சொல்ற? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வசனங்கள் கொண்ட சூறாக்கள் இறங்கி கொண்டிருந்தன. சரியா, பல வசனங்கள் கொண்ட சூறாக்கள் இறங்கி கொண்டிருக்க போல இந்த குர்ஆன் வந்து முழுமையாக ரசூலுல்லாஹ்க்கு இறங்கல. அது தெரியும் தானே எல்லாருக்கும். சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கிச்சு. சில சந்தர்ப்பங்கள்ல முழு சூறா இறங்கிச்சு, சில சந்தர்ப்பங்கள்ல ஆயா பை ஆயாவாக இறங்கிச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி 23 வருடங்கள் இறங்கிச்சு. அப்ப அப்படி இறங்க போல அல்லாஹ்வின் தூதருக்கு அப்ப பல சந்தர்ப்பங்கள குர்ஆன் வசனங்கள் இறங்கும் போது அவங்க என்ன செய்றாங்க? அவை இறக்கிய போது அவர் தமது எழுத்தாளர்களை அழைத்து என்ன செய்வாங்க? இந்த வசனங்களை இப்படிப்பட்ட இடத்தில் உள்ள சூறாவில் வையுங்கள், இந்த சூறாவை இந்த இடத்துல வைங்க, இந்த ஆயத்தை இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வழிகாட்டுவாங்க. சரியா, இந்த ஆயத்தை இந்த இடத்துல போடுங்க, இந்த சூறாக்கு கீழே இப்படி போடுங்க, இந்த ஆயத்தை இந்த இடத்துல போடுங்க, இதுக்கு கீழே போடுங்க, இதுக்கு மேல போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க? வழிகாட்டுவாங்க எழுதுறதுக்கு. சரியா, அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க. அப்ப அன்ஃபால் மதீனாவில் முதலில் இறங்கிய சூறாக்களில் ஒன்றாகும். சரியா, அன்ஃபால் வந்து எங்க மதீனால இறங்கின முதலாவது இறங்கப்பட்ட சூறாக்கள்ல ஒன்று. சரியா, அப்ப பரா குர்ஆனின் இறுதி பகுதியில் இறங்கியவற்றில் ஒன்றாகும். சரியா, இறுதி பகுதியில எங்க இறங்கியது? முதலில் இறங்கிய. சரியா, அப்ப இது அப்படி இருக்கும்போது சூரா அன்ஃபால் வந்து மதீனால முதலில் இறங்கப்பட்டது. சரியா, முதல்ல இறக்கப்பட்ட வசனங்கள்ல சூரா அன்ஃபால் இருந்துச்சு. அப்ப இது என்ன செஞ்சாங்க? இந்த அதன் உள்ளடக்கம், சரியா, சூரா அன்ஃபால் உள்ள உள்ளடக்கம், அந்த சூரா தௌபாட உள்ளடக்கம் வந்து அன்ஃபாலில் உள்ள உள்ளடக்கங்களுக்கு ஒத்ததாக இருந்ததால், சரியா, சூரா தௌபால உள்ள உள்ளடக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமே சூரா அன்ஃபால்ல உள்ள அர்த்தங்களுக்கு ஒத்ததாக இருந்ததால், எனவே இந்த சூறாவை அன்ஃபாலுக்கு அடுத்ததாக நாங்க வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அன்ஃபாலுக்கு அடுத்ததாகத்தான் இந்த சூறா வரணும்னு சொல்றத நாங்க நினைச்சோம். சரியா, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உண்மையில் அதன் பகுதியா என்பதை விளக்காமல் இறந்து விட்டார். ஓகே, இப்ப இது என்ன பிரச்சனைங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
இந்த அஹ், இந்த சூரா அன்பால்ட தொடர்ச்சி தானா இந்த சூரா தௌபான்னு சொல்லாமலே இருந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சரியா? அதனால இதுல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, விளக்கம் விளங்கி கொண்ட விதங்கள் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க. ஓகே, அதனால் அவற்றை ஒன்றுக்கு அடுத்து ஒன்றை வைத்து விட்டோம். கேக்குதா? சரியா? அப்ப அதனாலதான் இந்த கருத்து சொல்லுங்க. ஜைனம் ஆக்சுவலி அப்படி வந்து அதனோட தொடர்ச்சியா இருந்தா இந்த சூறாவுக்கு எதுக்கு தனியா ஒரு பேர் இருக்கணும் சிஸ்டர்? இப்போ சூரா இது ஒரு வந்து சூறாவுடைய உலமாக்கள் இருந்ததுன்னா அடுத்ததுக்கு ஒரு நேம் வேண்டாம் இல்லையா? சூறாவுடைய எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்க்கு தானே இந்த சூறான்னு நம்ம சொல்றது இண்டிகேட் பண்றதுக்கு தானே சூறாவோட பேரு. அந்த எஸ், அப்ப அதுல வந்து பஸ்மலா வந்து இல்ல. இப்ப ஒவ்வொரு சூறாக்களுக்கு இடையிலையும் எது எங்களுக்கு பிரிச்சு காட்டுது? அந்த பஸ்மலா தான் எங்களுக்கு பிரிச்சு காட்டுது. சரியா? இப்ப சூரா தௌபாவை எடுத்து பாருங்க, அங்க பஸ்மலா வந்து இல்ல. ஆமா, பஸ்மலா வரல இல்ல சிஸ்டர். ஆனா சூரா தௌபான் ஏன் தனி பேர் வரணும்னு கேக்குறீங்க? இது வந்துட்டு ஒரு அதுதான் அந்த 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 பஸ்மலா வந்தில்லாததுனாலதான் இதனுடைய தொடர்ச்சியாக ஈக்கலாமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. விளங்கிச்சா? அந்த பஸ்மலா வந்து போடப்படல. சரியா? அதனாலதான் இவங்க நினைக்கிறாங்க அதுல உள்ள தொடர்ச்சியாக இருக்கலாமோன்னு நினைக்கிறாங்க. விளங்கிச்சா? ஆனா இத பத்தி ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல. அதனாலதான் அந்த ஒவ்வொரு விதமான யோசனைகள் வார. விளங்கிச்சா? அந்த தெளிவில்லாத. ஓகே, அவற்றுக்கிடையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதவில்லை. சரியா? ரசூலுல்லாஹ் வந்து எழுத சொல்லில்ல. சரியா? எழுத சொல்லவும் இல்ல, அது ஏன்னு சொல்லவும் இல்ல. இது வந்து இதனுடைய கருத்து இதுக்கு ஒத்ததாக இருக்கிறதுனால சஹாபாக்கள் வந்து ஒரு கணிப்பு, சரியா, ஒரு ஆராய்ச்சி பண்ணக்குள்ள நாங்க ஒரு கணிச்சு ஒரு முடிவொண்டு எடுப்போமே, அந்த மாதிரி ஒரு முடிவு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லல. ஓகே, அடுத்தது வந்து இஸ்திஆதா பஸ்மலா. இது வந்து வஜ்ஹுல் இஸ்திஆதா வ பஸ்மலா அவ்வல் சூரா வஸ்து சூரா. ஓகே, இப்ப ஆரம்பத்துல குர்ஆன்ட சூராட ஆரம்பத்துல ஓதுற முறைகளும், சரியா, இஸ்திஆதா பஸ்மலாவை குர்ஆன்ல சூறால ஆரம்பத்துல ஓதுற முறைகளும், அடுத்தது இடையில நடுவுல வசத்துன்னு சொன்னா நடு. நாங்க படிச்சுக்கிறோம், ஒரு ஆயத்தொண்டு சொல்லி காட்டினாரு சிஃபத்து சலால. யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு தொழுகையை பத்தி சொல்லி காட்டினார். சூரத்துல் பக்கரால உள்ள ஆயத்தொண்டு, ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். ஞாபகம் இருக்குதா 238வது வசனம் சிஸ்டர்ஸ்? அது என்ன சலாவை பத்தி அவர் சொன்னாரு ஷேக்? அஷர் தொழுகை, நடுத்தொழுகை. எஸ், நடுத்தொழுகை, அசர் தொழுகை. அது நடுப்பகுதியில வாரதுனால வசத்துன்னு சொன்னா நடு. ஓகே, இப்ப வசத்துன்னு சொன்னா நடுவுல ஓதுற மெத்தடும் ஆரம்பத்துல அவ்வல் சூறால ஓதுற மெத்தடையும் நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப ஓதும் முறைகள் வந்து எப்படின்னா, இப்ப சூரத்து தௌபால வந்து நாங்க இஸ்திஆதா மட்டும்தான் ஓதுவோம், பஸ்மலா ஓதேலாம். அப்படித்தானே? இரு நிலைகளில் அனுமதிக்கப்பட்ட ஓதல் முறை. சரியா? இது வந்து என்னது, நான் தமிழ் ஸ்லைடு எடுக்கிறேன். அந்த பராஅத் சூரா தவிர இஸ்திஆதா மற்றும் பஸ்மலாவிற்கான அனுமதிக்கப்பட்ட முறைகள். சரியா? பராஅத் சூறாவை விட்டுட்டு பரான்னு சொன்னா தௌபா. ஓகே, 2 தான். சூரத்து தௌபாவை விட்டுட்டு நாங்க மத்த சூறா எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? இப்ப இஸ்திஆதா மற்றும் பஸ்மலாவிற்கான
அனுமதிக்கப்பட்ட முறைகள். இஸ்திஆதா பஸ்மலா எப்படி எப்படியெல்லாம் எங்களுக்கு ஓதையிலும்னு சொல்லி அனுமதிக்கப்பட்ட முறைகள். சரியா? இதுல 4 முறைகள் இருக்குது. இஸ்திஆதா ஓதுறதுக்கு நதாவுல் குலூப் ஜாயிண்ட் ஆகினாக்களுக்கு இது கொஞ்சம் விளப்பம் கொண்டு வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன் நதாவுல் குலூப்ல ஜாயிண்ட் ஆகுங்க. நதாவுல் குலூப்ல யார் யார் ஜாயிண்ட் ஆகி எல்லாரும் ஜாயிண்ட் ஆகினா? ரம்சியா ஜாயிண்ட் ஆகிருந்தீங்க. வேற நான் ஜாயின் ஆனேன். ஓகே மாஷா அல்லாஹ். ஓகே, அப்ப அதுல இருந்தா இப்ப இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல தெளிவாய்க்கும். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண எஸ் வசீலா மாஷா அல்லாஹ். ஓகே, பாருங்க இஸ்திஆதா ஓதுற மெத்தட் 4 முறைகள் இருக்குது. சரியா? இஸ்திஆதாவை எப்படி ஓதுற முறைகள்? ஒன்று மூணையும் இஸ்திஆதா பஸ்மலா குர்ஆன்ல இந்த சூறால ஆரம்ப ஆயா அது மூணையும் பிரிச்சு பிரிச்சு நிப்பாட்டி ஓதுறது. எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஓதி காட்டுறேன்டா, சூரத்துல் இஹ்லாஸ்ல நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, அப்ப உங்களுக்கு விளங்கும். சரியா? இஸ்திஆதா பஸ்மலா அடுத்தது என்ன? அவ்வளவு சூறால ஃபர்ஸ்ட் ஆயா, இந்த சூறால அவ்வளவு ஆயா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயா. அப்ப அதுல நாங்க என்ன செய்வோம்? முதலாவது இஸ்திஆதா பஸ்மலா அடுத்தது சூறாட ஆரம்ப ஆயா. இதை நான் ஓதி காட்டுறேன், அப்ப உங்களுக்கு விளங்கும். இது மூணையும் நிறுத்தி ஓதுறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இது நிறுத்திட்டு அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நிறுத்திட்டு அடுத்தது குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு சொல்லி நிறுத்துறது. ஓகே, நிறுத்தி ஓதுறது. இது ஒரு மெத்தட். அடுத்தது என்னது? இஸ்திஆதாவை தனியா ஓதிட்டு சூரா பஸ்மலாவையும் அந்த சூறாட ஆரம்ப ஆயாவையும் சேர்த்து ஓதுறது. எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இது நிறுத்திட்டு பாருங்க, இதுல கனெக்ஷன் போட்டு இல்ல. சரியா? இதை பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து ஓதுறது. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படி ரெண்டையும் சேர்த்து. சரியா? அடுத்தது எப்படி? இந்த 2 மெத்தடும் கிளியரா உங்களுக்கு? அடுத்தது எப்படி ஓதுறேன்டா, இஸ்திஆதாவையும் பஸ்மலாவையும் சேர்த்து ஓதுறது. எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த நிறுத்திட்டு இந்த சூறாட ஆரம்ப ஆயாவை ஓதுறது. எப்படி? குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படி. அடுத்தது எப்படி? மூணையும் சேர்த்து ஓதுறது. இஸ்திஆதா பஸ்மலா அவள் சூரா இது மூணையும் சேர்த்து ஓதுறது. வஸ்லு ஜம். ஓகே, எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படி மூணையும் சேர்த்து ஓதுறது ஒரே மூச்சுல. இது மாதிரி 4 முறைகள் இருக்குது. இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. அடுத்தடுத்தது இன்னும் கொஞ்சம் விளக்கம் வரும். ஓகே, இதுல இஸ்திஆதா ஓதுற மெத்தட்ல எத்தனை முறைகள் இருக்குது? 4 முறைகள். ஓகே, பாருங்க, நான் இப்ப அதுல போட்டிருந்ததே தான். சரியா? மூன்றையும் தனித்தனியா பிரிச்சு ஓதுறது. அடுத்தது மூன்றையும் சேர்த்து ஓதுறது. அடுத்தது இந்த இஸ்திஆதாவை தனியா ஓதிட்டு பஸ்மலாவையும் சூறாட ஆரம்பாயத்தையும் சேர்த்து ஓதுறது. அடுத்தது இஸ்திஆதாவையும் பஸ்மலாவையும் சேர்த்து ஓதிட்டு சூறாட ஆரம்பாயத்தை தனியா ஓதுறது. ஓகே, இது மாதிரி 4 முறைகள் இருக்குது. இது சூரா தௌபாவை தவிர அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சூரா தௌபாக்கு நாங்க இப்படி ஓத மாட்டோம்.
ஓகே, இப்ப சூரா தௌபால பரான்னு சொன்னா சூரா தௌபா. ஓகே, சூரா தௌபாவில் இஸ்திஆதாவை ஓதுவதற்கு அனுமதிக்கப்பட்ட முறைகள். இஸ்திஆதா ஓதுறதுக்கு எத்தனை முறைகள் அனுமதிக்கப்பட்டிருக்குது? பராஆல வந்து 2 முறைகள் தான் நிக்குது. சரியா? சூரத்து தௌபால 2 முறைகள் மட்டும். எப்படி? ஒன்று வந்து இஸ்திஆதாவை தனியா ஓதிட்டு அவளு சூறா ஓதுற பஸ்மலா இல்லைங்க. ஓகே, ஏன்னு சொன்னா பஸ்மலா அங்க போடப்பட்டில்ல, நாங்க ஓத மாட்டோம். அப்ப எப்படி ஓதுறது? சூரா தௌபா. ஓகே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பராஆன்னு அப்படி வரும். ஓகே, அடுத்தது அதை சேர்த்து ஓதுறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி பராஅ அப்படி ஓதுறது. ஓகே, அடுத்தது அது வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்த்தது என்னது? இஸ்திஆதாவோட கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க சிஸ்டர்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்த்தது இஸ்திஆதா ஓதுற மெத்தட்ல 4 மெத்தட் பார்த்தோம். சரியா? ரெண்டாவது பார்த்தோம் சூரத்து தௌபால 2 முறைகள், ஒன்று சேர்த்து ஒன்று பிரிச்சு. அதுல வந்து பஸ்மலா இல்ல, ரைட்? சூரத்துல் பராஆல. இப்ப நாங்க பார்க்க போறது சூரா ஆல இம்ரான்ல. சூரா ஆல இம்ரான்ல ஓதுற மெத்தட் எப்படின்னா பாருங்க, அபு ஜாஃபர் கிராத்தை தவிர மற்ற எல்லா கிராத்துக்களிலும் இந்த ஆயத்தை ஓதும் முறைகள் 3 முறைகள் உள்ளன. அதாவது எப்படின்னு சொன்னா இந்த அலிஃப்லாம் மீம் இந்த பக்கம் வந்திக்கணும். ஓகே, அலிஃப்லாம் மீம் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், அதான் ஃபர்ஸ்ட் ஆயா. ஓகே, இது இந்த பக்கம் வந்திக்குது. அப்ப இந்த அலிஃப்லாம் மீம் தானே தொடங்கும் இந்த சூரத்துல் ஆல இம்ரான். அப்ப அதுல வந்து இந்த அபு ஜாஃபர்னு சொல்ற அந்த கிராத்தை தவிர மற்ற எல்லா கிராத்லையும் வந்து என்னைக்குது 3 முறைகள் இருக்குது. ஓகே, இந்த சூறாவா ஓதுறதுக்கு இந்த முதலாவது ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு. ஓகே, முதலாவது ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு 3 முறைகள் இருக்குது. அது எப்படின்னா முதல் ஆயத்தில் நிறுத்துவது, மீம் எழுத்தின் மீது சுக்கூன் கொடுக்கிறது. சரியா? முதலாவது வந்து எப்படின்னா முதலாவது ஆயத்தை நாங்க எப்பவும் போல எல்லாருமே அது ஓதுறது வழக்கம், ரைட்? அந்த மாதிரி ஓதுவோம் நாங்க. எப்படி? அலிஃப் லாம் மீம் இது நிறுத்திட்டு அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணும். சரியா? நிறுத்துறது அது எல்லாருக்குமே தெரியும், ரைட்? எப்படி? இந்த மீமுக்கு வந்து சாக்கின் கொடுக்கிறது. அடுத்தது வந்து இன்னொரு மெத்தட் எப்படின்னா தொடர்ச்சியாக இதை சேர்த்து ஓதையிலும். இந்த முதலாவது ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் சேர்த்து ஓதுற மெத்தட்ல 2 இது. சரியா? ஒன்று வந்து எப்படின்னா அலிஃப்லாம் மீம் அல்லாஹுன்னு சொல்லிட்டு இந்த 6 கவுண்ட் போட்டிக்குது. இன்னைக்கு 2 வரணும். ஓகே, 2 ஹரக்கத். இப்ப நீங்க வந்து அலிஃப் லாம் மீம் நீங்க இந்த என்னது காயிதா படிச்சிருந்தா 3வது லெசனை பார்த்திருந்தா உங்களுக்கு இது நல்ல கிளியர் ஆயிக்கும். ஓகே, இப்ப நான் சொல்றேன் அலிஃபை வந்து நாங்க இப்படித்தான் எழுதுவோம், ரைட்? சரியா? அலிஃபை நாங்க பிரிச்சு எழுதினா இப்படித்தான் வரும். ஓகே, இப்ப நான் மத்து லெசன் படிச்சில்லாதனால நான் இதை கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன் இந்த லெசனுக்காக வேண்டி. இன்ஷால்ல நாங்க மத்து லெசன் விரிவா படிப்போம். அடுத்தது இந்த லாமுக்கு வந்து நாங்க 6 கவுண்ட் கொடுக்குறோம்னு சொன்னா லாமுக்கு அடுத்தது மத்தெழுத்து வருது, அதுக்கு அடுத்தது மீம் வருது. ஓகே, இதுல வந்து நாங்க சாக்கின் கொடுக்குறோம். அப்ப சாக்கின் கொடுக்கும்போது இங்க 6 ஹரக்கத் கொடுப்போம். சரியா? லாம்டு நீட்டுறது 6 ஹரக்கத். அடுத்தது வந்து மீம்டு நீட்டுவோம். சரியா? இந்த மீமை நீட்டும் போது இப்படித்தான் வரும். ஓகே, அப்ப இப்படி வரும்போது என்ன செய்வோம்? ஒரு மெத்தட் இது அலிஃப் லாம், இதுக்கு 6 ஹரக்கத்தே தான், இதுல எந்த வித்தியாசமும் இல்லை.
இந்த மீம்ல தான் வித்தியாசம். சரியா? மீண்டு 6 ஹரக்கத் கொடுத்து ஓதும். சரியா? அலிஃப் லாம் மீம் எப்பவுமே நாங்க கொடுக்கறது அலிஃப் லாம் மீம் அல்லாஹு. சரியா? மீண்டு 6 ஹரக்கத்தை நீட்டிட்டு இந்த மீமுக்கு ஃபத்தா கொடுத்து இதோட சேர்க்கிறது, இந்த செகண்ட் ஆயத்தோட சேர்க்கிறது. மீம் அல்லாஹுன்னு சொல்லி 6 ஹரக்கத் கொடுக்கறது. அடுத்தது இன்னொரு மெத்தட் இது என்னண்டா, இந்த மீமுக்கு வந்து 2 ஹரக்கத் கொடுக்கிறது. சரியா? 2 ஹரக்கத். எப்படி? அலிஃப் லாம் மீம் அல்லாஹு, மீம் அல்லாஹு. 6 ஹரக்கத் கொடுக்க மாட்டோம், இங்க 2 ஹரக்கத் கொடுத்து அப்படியும் ஓதையில். ஓகே, இந்த மெத்தட் வந்து என்ன தீக்குது? 3 முறைகள் இருக்குது. இது கிளியரா எல்லாருக்கும்? இன்னைக்கு வந்து நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணக்குள்ள இதை மாத்துறேன். சரியா? இன்னைக்கு 2 வரணும், 1க்கு 6 வரும். ஓகே, இது நான் அவசரத்துல செஞ்ச ஸ்லைட் இன்றைக்கு 2 நாள்ல. ஓகே ஓகே, இப்ப இது கிளியரா எல்லாருக்கும்? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? நல்லா கிளியர் பண்ணின்னு தான் அடுத்த இதுக்கு போகணும், அப்பதான் உங்களுக்கு குழம்பாது. ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்ப நாங்க என்னென்ன பார்த்தோம்? சூரா தௌபாவை தவிர மத்த சூறாக்களுக்கு இஸ்திஆதா ஓதுற மெத்தட் எத்தனை சொல்லுங்க? சூரா தௌபாவை தவிர மத்த எல்லா சூறாக்களோடையும் இஸ்திஆதா 4 முறை. 4 முறை. 4 முறைகள். சூரா தௌபால எத்தனை முறைகள்? 2 முறை. 2 முறைகள். இப்ப சூரா ஆல இம்ரான்ல நாங்க எத்தனை முறைகள் வரும்னு பார்க்க போறோம். ஆல இம்ரான்ல எத்தனை முறைகள் வரும்டா 12 முறைகள் வரும். சரியா? 12 முறைகள் வரும். இப்ப நார்மலா நாங்க ஓதுற சூறாக்களோட 4 முறைகள் வருதுன்னு பார்த்தோம். சரி, இப்ப இந்த சூரா ஆல இம்ரான ஓதுற மெத்தட்ல முதலாவது ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் சேர்க்கிற முறையில 2வது ஆயத்தையும் ஓதுற முறையில வந்து நாங்க என்ன பார்த்தோம்? 3 முறைகள் வருதுன்னு பார்த்தோம். என்ன? சரியா? அந்த 3 முறைகளை இந்த முறைகளோட சேர்க்கிறது அடுத்தது. சரியா? விளங்கிச்சா நான் சொல்றது? அப்படி பார்க்க கொள்ள 12 முறைகள். சூரா ஆல இம்ரானுக்கு ஓதுற இஸ்திஆதா ஓதுற மெத்தட் வந்து 12 முறைகள் வரும். சரியா? அதை பார்ப்போம். இப்ப கொஞ்சம் இருங்க, இது வந்து இதுதான் சுருக்கம். ஆனா 12 முறைகள் வரும். எப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து என்ன பார்த்தோம்? முதலாவது அந்த அலிஃப் லாம் மீம்னு சொல்லக்குள்ள அதுல சாக்கின் வைக்கிற மெத்தட் ஒன்று பார்த்தோம் முதலாவது. ரைட்? அடுத்தது மீமுக்கு வந்து என்ன செஞ்சோம்? மீமுக்கு வந்து 2 கவுண்ட் கொடுக்குற மெத்தட் ஒன்று பார்த்தோம். அடுத்தது வந்து மீமுக்கு வந்து 6 கவுண்ட் கொடுக்குற மெத்தட் ஒன்று பார்த்தோம். சரியா? இதுக்கு வந்து 6 கவுண்ட் கொடுக்குற மெத்தட் ஒன்று பார்த்தோம். இப்ப இதுல வந்து இந்த இஸ்திஆதா ஓதுற மெத்தட்ல இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்க்கிறது. எப்படியே இந்த இஸ்திஆதா, இந்த பஸ்மலா, அவ்வளு சூரா, அவ்வளு ஆயான்னு பார்க்கக்குள்ள இது 3ஐயும் ஒன்றுக்கு சேர்க்கிறது. சரியா? இதோட இந்த 3ஐயும் ஓதி பார்த்தா எப்படி வரும்? 3ஐயும் எல்லாத்தையும் சேர்த்து ஓதுறதுல. சரியா? பாருங்க, நான் ஓதி காட்டுறேன். ஓதி பாருங்க, நீங்களும் வந்து குர்ஆன் எடுத்து ஓதி பாருங்க, அப்ப வந்து மனசுல நல்ல பதியும். ஓகே, நான் ஓதி காட்டுறேன். சரியா? எல்லாத்தையும் சேர்க்கிறது. சேர்த்து இந்த நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறேன்னா வக்குஃப் பண்ண போறேன். முதலாவது ஆயத்துல வக்குஃப் பண்ணிட்டு 2வது ஆயத்தை ஓதுறது. சரியா?
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام மீம் அப்படி ஓதுறது. சரியா? ஓதிட்டு அடுத்த என்னது அடுத்த ஆயத்து ஆல இம்ரான்ல 2வது ஆயத்தை தனியா ஓதுறது. சுக்கூன் நாங்க சுக்கூன் வச்சுட்டால் அடுத்தது தனியா தானே ஓதுவோம் அத, ரைட்? அப்ப எப்படி ஓதுவோம்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படி ஓதுறது. சரியா? அடுத்தது எப்படி இன்னொரு மெத்தட், இதே எல்லாத்தையும் சேர்த்து இந்த மீமுக்கு மட்டும் நான் 2 கவுண்ட் கொடுப்பேன். சரியா? அந்த அலிஃப் லாம் மீம் வர இடத்துல 2 கவுண்ட் கொடுக்கிறது. எப்படி? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله அப்படி ஓதுறது. மீம் அல்லாஹ் மீமுக்கு 2 கவுண்ட் கொடுக்கிறது. ஓகே, இப்ப இதோட இதையும் இப்படி இணைச்சாச்சு. அடுத்தது என்ன செய்வேன்? 6 கவுண்ட் கொடுக்கிறது. ஓகே, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله அப்படின்னு சொல்லி 2வது ஆயத்தை அப்படி கனெக்ட் பண்ணி ஓதின்னு போறது. சரியா? அப்ப இதுல எத்தனை முறைகள் வந்திக்குது? இப்ப 3 முறை இந்த இஸ்திஆதா ஓதுற மெத்தடோட 3 முறைகள் வந்தாச்சு. சரியா? அதே மாதிரி இப்ப இங்கால வரக்குள்ளையும் இத 3 முறை இங்கால இழுத்தா எப்படி வரும்? இத 3 முறைக்கு இப்படி இழுத்தா அடுத்தது 6 முறை வரும். அடுத்தது இங்கிருந்து மரக திரும்ப இதுல இருந்து ஓண்டா கனெக்ட் பண்ணினா 9 முறைகள் வரும் இங்க, ரைட்? அடுத்தது இங்க கனெக்ட் பண்ணினா ஒன்றொண்டா எல்லாத்தையும் நிறுத்தி 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 ஓதுறேன்னு சொன்னா அடுத்தது என்ன வரும்? 9, 12. இது கிளியரா? எப்படி வந்துச்சு 12 சிஸ்டர்ஸ்? 12 எப்படி வந்துச்சு? ஓதுனதையும் சேர்த்து நம்ம ஓதும் போது அது 12 முறைகளை மாறிடும். ஓ, இப்ப நான் இஸ்திஆதா எல்லாத்தையும் இங்க இதோட சேர்த்து தானே ஓதினேன் இந்த 3 மெத்தடோட. சரியா? இப்ப எப்படி இஸ்திஆதாவையும் பஸ்மலாவையும் தனியா ஓதிட்டு அந்த ஆல இம்ரான்ல ஆயத்தை தனியா ஓதிட்டு செகண்ட் ஆயத்தை தனியா ஓதுறது. 1வது ஆயத்தை தனியா ஓதிட்டு 2வது ஆயத்தையும் தனியா ஓதுறது. இந்த இஸ்திஆதா பஸ்மலாவை சேர்த்து ஓதிட்டு. சரியா? அடுத்தது என்ன செய்யற? இஸ்திஆதா பஸ்மலாவை சேர்த்து ஓதிட்டு 1வது ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் சேர்த்து ஓதுற அந்த மீமுக்கு 2 கவுண்ட் கொடுத்து. சரியா? அடுத்தது இது 2ஐயும் சேர்த்து ஓதிட்டு 1வது ஆயத்தையும் 2வது ஆயத்தோட ஓதுறபடி அந்த மீமுக்கு 6 கவுண்ட் கொடுத்து ஓதுற. அப்ப இங்க எத்தனை வரும்? இங்க 3 முறை, இங்க 3 முறை வந்தா 6 முறைகள் வரும். சரியா? இதோட சேர்க்கக்கொள்ள. அடுத்தது இதோட ஓதக்கொள்ள. அடுத்தது இஸ்திஆதாவை மட்டும் தனியா ஓதுறது. இப்படி أعوذ بالله من الشيطان الرجيم பஸ்மலாலிருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது. அடுத்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா இந்த அலிஃப் லாம் மீம் ஃபர்ஸ்ட்டுக்கு சாக்கின் கொடுக்கறது 1வது ஆயத்துக்கு. அடுத்தது 2வது ஆயத்தை தனியா ஓதுறது. அடுத்தது 2வது ஆயத்தை ஓதக்கொள்ள என்ன செய்யற? 1வது ஆயத்துல அந்த மீமுக்கு 2 கவுண்ட் கொடுக்கறது. அடுத்தது 6 கவுண்ட் கொடுக்கறது. அப்படி வரக்குள்ள இங்க எப்படி வருது? 12 முறைகள் வரும். இதை நீங்க ஓதி பார்க்கணும். ஓதி பார்த்தா நல்ல கிளியரா வரும். ஓகே, இத கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இதை கொஞ்சம் புடிச்சு கொள்றதுக்கு சிலாக்களுக்கு டக்குன்னு படும், சிலாக்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? சுருக்கம் சமரி என்னன்னு சொன்னா, சூறால 112 சூறாக்களையும் 4 வேசிக்குது. எதை தவிர? தௌபாவை ஆல இம்ரானையும் தவிர
4 முறைகள் இருக்குது. சூரா தௌபால 2 முறைகள் இருக்குது. சூரா ஆல இம்ரான்ல 12 முறைகள் இருக்குது. இதுதான் சுருக்கம். இது கிளியரா? இஸ்திஆதா ஓதுற மெத்தட். இஸ்திஆதா ஓதுற மெத்தட். ஓகே, அடுத்தது என்னது? பஸ்மலா. இது நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவசரத்துல நான் செஞ்சேன். ஓகே, பஸ்மலா ஓதுற மெத்தட். ஓகே, இது எல்லாருக்கும் கிளியர் தானே? அடுத்தது போம். சரியா? ஓகே சிஸ்டர். ஓகே, இப்ப வந்து என்னது? ஆஹர் சூரான்னு சொன்ன என்னது? கடைசி ஆயா. சரியா? ஒரு சூறால கடைசி பகுதி. ஓகே, கடைசி ஆயாவையும் பஸ்மலாவையும் அடுத்த சூறால முதலாவது ஆயத்தையும் எப்படி ஓதுற? சரியா? அதை எப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கத்அல் ஜமீ, எல்லாத்தையும் நிறுத்தி ஓதுற, கத்தா பண்றது. ஓகே, எப்படி? நான் அதை ஓதி காட்டுறேன் பாருங்க. சூரத்துல் இஹ்லாஸ்ல நான் கடைசி ஆயத்தை எடுக்கிறேன். சரியா? சூரத்துல் இஹ்லாஸ்ல கடைசி ஆயாவையும் சூரத்துல் ஃபலக்ல முதலாவது ஆயத்து, அதுக்கு 2க்கும் இடையில தானே பஸ்மலா வருது. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது அப்படியே எல்லாத்தையும் இந்த நிறுத்தி ஓதுறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நிறுத்திட்டு அடுத்தது குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு ஓதுறது. அடுத்தது இந்த ஆஹர் சூறால அந்த ஆயத்தை வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிறது. ஒரு சூறாவை கம்ப்ளீட்டா முடிக்கிறது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்மலாவையும் அடுத்த சூறாட ஆரம்ப வசனத்தையும் சேர்த்து ஓதுறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓகே, அப்படி. அடுத்தது வலம், இது வந்து 3ஐயும் சேர்த்து ஓதுறது. சரியா? 3ஐயும் சேர்த்து ஓதுறது. எப்படி? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அப்படி 3ஐயும் சேர்த்து ஓதுறது. ஓகே, இது எப்படி? இத பாருங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நிறுத்திட்டு குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு ஓதுறது. இந்த மெத்தட் வந்து அலோட் இல்லை. சரியா? இந்த மெத்தட் வந்து அலோட் இல்லை. காரணம்னு சொன்னா முதலாவது சூறாட கடைசி ஆயத்தோட நாங்க பஸ்மலாவை சேர்த்து ஓதினா தெரியாத ஆக்களுக்கு எப்படி விளங்கும்? இந்த பஸ்மலா வந்து இந்த சூறாட கடைசி ஆயத்து மாதிரி ஆகிடும். அப்படித்தானே? அதனால இத வந்து இந்த பஸ்மலாவை வந்து கடைசி ஆயத்தோட மட்டும் சேர்த்து ஓதுறதுக்கு அலோட் இல்லை, நாட் அலோட். ஓகே, இந்த மெத்தட வந்து நாங்க எடுக்க மாட்டோம். ஓகே, அடுத்தது அந்த சூறாவை மட்டும் ஓதுறது, அது இல்ல. ஓகே, அப்படி எடுக்க மாட்டோம். அப்ப பஸ்மலா ஓதுறதுல எத்தனை முறைகள் இருக்குது? 2 சூறாக்கு இடையில பஸ்மலா ஓதுற மெத்தட் 3. ஓகே, 2 சூறாக்கு இடையில பஸ்மலா ஓதுற மெத்தட் எத்தனை? 3 முறைகள். ஓகே, அடுத்தது பாருங்க. Stop at every part. இது இப்ப நான் ஓதி காட்டினதுதான். கண்டினியூ ஆல் டுகெதர். சரியா? இப்ப நான் ஓதி காட்டினது தான் இங்க திருப்ப போட்டீங்க. இந்த கடைசியாக உள்ளது not allowed. ஓகே,
அதே தான் இதை இங்கிலீஷ்ல இருக்குது. நான் டிரான்ஸ்லேட் பண்ணல. இன்ஷால்லா நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அனுப்புறேன். ஓகே, அடுத்தது வந்து சூரா தௌபா. தௌபாவா? எஸ், சூரா தௌபாவையும் அன்ஃபாலையும். ஓகே, சூரா தௌபாவையும் அன்ஃபாலையும் சேர்த்து ஓதுற மெத்தட். ஓகே, அப்ப சூரா தௌபாவையும் அன்ஃபாலையும் எப்படி சேர்த்து ஓதுவோம்னு சொன்னா, ரெண்டையும் நிறுத்தி அந்த கடைசி ஆயத்தையும் நிறுத்தி இதையும் நிறுத்தி ஓதுறது. எப்படி? இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் நிறுத்திட்டு பராஅத்தும் மினல்லாஹி வரசூலிஹ் என்று சொல்லி ஓதுறது. சரியா? இதை நிறுத்துறது இது எல்லாருக்குமே தெரியும் என்ன? அடுத்தது வந்து இன்னொரு மெத்தட் இது. எப்படி? இதை ரெண்டையும் சேர்த்து ஓதுறது. ஓகே, ரெண்டையும் சேர்த்து ஓதுறது. எப்படி? இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீமும் பராஅத்தும் மினல்லாஹி வரசூலிஹ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்க்கிறது. இடையில வந்து பஸ்மலா வராது. ஓகே, இடையில பஸ்மலா வராது. காரணம் என்னது? பராக்கு பஸ்மலா இல்ல, சூரத்து தௌபாக்கு பஸ்மலா இல்ல. அடுத்தது இன்னொரு முறைக்கு இது எப்படின்னா சக்து செய்யறது. இந்த சூரத்துல் அன்ஃபால் உள்ள கடைசி ஆயத்துக்கும் இதுக்கும் இடையில என்ன செய்வோம்னு சொன்னா, சத்தத்தை மட்டும் நிறுத்திட்டு எங்கட மூச்சு எடுத்த மூச்சு ஒரே மூச்சா தணிக்கும், சத்தத்தை மட்டும் நிறுத்தி நாங்க அடுத்து பரான்னு உச்சரிப்போம். சக்த பத்தி தெரியான்னு சொல்றாக்கள்? சக்துன்னு சொன்னா என்னன்னு தெரியா? சரி, சக்துன்னு சொன்னா என்னன்னு தெரியான்னு சொல்றாக்கள்? சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்களா? ஹலோ, தெரியாது சிஸ்டர், சொல்லுங்க. ஓகே, சக்துன்னு சொன்னா நாங்க இன்ஷால்லா விரிவா அதை படிப்போம். இப்போதைக்கு நான் சொல்றேன் கொஞ்சம். இப்ப நான் சொன்னது தான் சரியா? அதை எப்படி சத்தத்தை நிறுத்தி ஒரு மூச்சு எடுத்துத்தானே நாங்க ஓத தொடங்குவோம். சரியா? அந்த மூச்சை நிறுத்தாம நாங்க ஓதுற சத்தத்தை மட்டும் நிறுத்தி அடுத்தது தொடங்குறோம். எப்படி பாருங்க, நான் ஓதி காட்டுறேன். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் பராஅத்தும் மினல்லாஹி வரசூலிஹ். அப்படி விளங்கிச்சா? அது விளங்கல. இப்ப இன்னொரு இடம் உண்டு, நான் ஓதி காட்டுறேன் பாருங்க, அது விளங்கும் உங்களுக்கு. வகீல மன் ராக் அப்படி ஓதுறது. வகீல மன் அந்த சத்தத்தை நிறுத்திட்டு ராக்னு ஓதுறது. பாருங்க, வகீல மன் ராக், அதுக்கு சொல்றது சக்த், அந்த போஸ் கொடுக்கறது. விளங்கிச்சா? அந்த மாதிரி. அது வந்து நீங்க விளங்கல்னா பிரச்சனை இல்லை, சக்தின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சு கொண்டா சரி. இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னால் அதை பத்தி விளக்கமா படிப்போம். ஓகே, இந்த இந்த சூரா அன்ஃபாலுக்கும் பராக்கும் இடையில சேர்த்து ஓதும் போது சக்து கொடுக்குற மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட்லயும் ஓதையிலும்னு சொல்றது விளங்கினா சரி. ஓகே, அடுத்தது நாங்க பார்க்க போறது என்ன? சூரா பக்கரா, ஆலை இம்ரான். இது வந்து வேஸ் ஆஃப் சேயிங் பஸ்மலா, அதே தான். ரைட், நான் சொன்னது சரியா? நான் ஆரம்பத்துல ஓதி காட்டினது தான் திரும்ப இந்த ஸ்லைட்ல இருக்குது. சரியா? என்ன செய்யறது? முழுமையா கட் பண்ணிட்டு ஓதுறது. அடுத்தது இது ரெண்டும் ஜாயின் பண்றது. பாருங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்றது. ஜாயின் பண்ணக்குள்ள இங்க வந்து ஒன்றுக்கு வந்து 2 கவுண்ட் கொடுக்கறது, இன்னொரு முறை வந்து 6 கவுண்ட் கொடுக்கறது. அதுலதான் வித்தியாசம். இங்க வந்து சாக்கின் கொடுத்து நிறுத்தி அடுத்த ஆயத்தை தொடங்குறது. ஓகே, இது 2 முறை வந்திக்குதா? இல்ல, 2 முறை வந்திக்குது. ஓகே, இல்ல, ஓகே ஓகே. அடுத்தது வந்து இஹ்திலாஃபுல் உலமா,
கருத்து வேறுபாடு. ஏன்னா சூறாக்களின் நடுவில் பஸ்மலாவை இஸ்திஆதாவை ஓதுவதற்கான அனுமதிக்கப்பட்ட முறைகள கருத்துக்கள். ஓகே, சிலவங்க என்ன சொல்றாங்க, சூரா தௌபால இட் இஸ் prohibited as in the beginning. சரியா? இந்த தௌபால வந்து நாங்க என்ன ஓத மாட்டோம், பஸ்மலா ஓத மாட்டோம், ரைட்? அடுத்தது வந்து வேற என்னது, இட் இஸ் allowed as in the சூரா. அதாவது வசத்துல் தௌபா, வசத்து தௌபான்னு சொன்ன என்னது, சூறால நடுவுல ஓதுறத வந்து ரெண்டு ஒப்பீனியன். எப்படி ஒருத்தர் வந்து சொல்ற ஆரம்பத்துல வர அதை சுட்டி நடுவுலையும் நாங்க ஓதப்படாது அப்படின்னு சொல்ற. சிலவங்க சொல்ற ஆரம்பத்துல வரலாட்டி அது பிரச்சனை இல்லை, நடுவுல ஓதையிலும் அப்படின்ட்டு. சரியா? அந்த மாதிரி சொல்றது. அப்படி நாங்க சேர்த்து ஓத ஆரம்பிக்கிறது நல்லுண்டு. ஓகே, அதுல வந்து ரெண்டு கருத்துக்குது. அதாவது நாங்க இஸ்திஆதாவோட என்ன செய்ய மாட்டோம், சேர்த்து ஓத மாட்டோம். எப்படி இஸ்திஆதா வந்து அல்லாஹ்வுடைய இந்த ஷைத்தான்ட்டிருந்து பாதுகாக்கிறது, ரைட்? அப்ப இங்க வந்து இஸ்திஆதாவோட நாங்க பஸ்மலாவை சேர்க்காமிக்கிறது நல்லம்னு சொல்றாங்க, ரைட்? அடுத்த இன்னொரு கருத்துக்குது சேர்க்கிறது, சேர்த்து ஓதினத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. அடுத்தது சுஜூத் திலாவா. ஓகே, திலாவா இதுதான் கடைசி தலைப்பு நினைக்கிறேன். ஓகே, சுஜூத் திலாவால என்ன, சஜிதா திலாவால குர்ஆனில் 15 இடங்கள் இருக்குது. சரியா? சஜிதா திலாவா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் 15 சஜிதா செய்ய வேண்டிய வசனங்களை ஓதி காட்டினார்கள் அப்படின்னு சொல்ற செய்திய யாரு சொல்றாங்க, இமாம் அம்ர் இப்னு ஆஸ் அவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து அவர் வந்து சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் சொல்றாரு, 15 இங்க சொல்லல. சரியா? மூன்று முஃபஸ்ஸல் பகுதியில் உள்ளன. முஃபஸ்ஸல் பகுதியில் உள்ளன்னு சொன்னா 3 சஜிதாக்கள் முஃபஸ்ஸல் பகுதியில் உள்ளன. முஃபஸ்ஸலை பத்தி நாங்க படிச்சுக்கிறோம். முஃபஸ்ஸல்னு சொன்ன என்னது? மூன்று முஃபஸ்ஸல் பகுதியிலும் அடுத்தது 2 சூரா ஹஜ்ல இருக்குதுன்னு சொல்றாரு. மற்றது எல்லாத்தையும் அவரை குறிப்பிட்டு இல்லைங்க. ஓகே, அடுத்தது முஃபஸ்ஸல்னு சொன்னா நாங்க பார்த்தோம் என்ன, அந்த சூரா காஃப்ல இருந்து அத்வாலுல் முஃபஸ்ஸல் அப்படி பார்த்தோம் தானே, ரைட்? அந்த சூரத்துல் காஃப்ல இருந்து இதுவரை, எஸ் ரைட், அந்த சிஃபத்து ஸலால பார்த்தோம், ரைட்? எஸ், பெரிய சூரா காஃப்ல இருந்து எது வரைக்கும், அத்வால் முர்சலாத் வரைக்கும், ரைட்? முர்சலாத் வரைக்கும். அடுத்து சூரா நபால் இருந்து என்னது, சூரா நபால் இருந்து சூரத்துல் லைல் வரங்காட்டி, அடுத்து சூரத்துல் லை இந்த சூரத்து துஹால் இருந்து நாஸ் வரங்காட்டி அக்சார். ஓகே ஓகே, அப்ப சுஜூத் திலாவா என்பது குர்ஆனில் சில குறிப்பிட்ட வசனங்களை ஓதும் போது செய்யப்படும் சஜிதாவாகும். இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தானே. நாங்க குர்ஆன்ல வந்து 15 இடங்கள் இருக்குது, இந்த மாதிரி அடையாளம் போட்ட இடங்கள் 15 இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ்வின் சஜிதா செய்பவர்கள், குர்ஆனில் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்பவர்களை புகழும் 15 வசனங்கள் உள்ளன. சரியா? இந்த வசனங்களில் இடங்கள் இந்த டைப்பிங் எரர். ஓகே, குர்ஆனில் அரபு உரையில் மிஹ்ராப் வடிவத்துல என்ன இருக்குது, இந்த மிஹ்ராப் வடிவத்துல குர்ஆன்ல போடப்பட்டிருக்கு. இப்படி போடப்பட்டால் நாங்க என்ன செய்வோம், சஜிதா செய்யணும். இது எத்தனை சஜிதா இடங்கள் இருக்குது குர்ஆன்ல? 15. சரியா? 15 இருக்குது. இந்த சஜிதா செய்யறத பத்தி இது வந்து சஹீஹான செய்தி. சரியா? சஜிதா செய்யறத பத்தி என்ன ஹதீஸ்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
ஷைத்தான் வந்து எனக்கு நான் நாசம் அடைஞ்சிட்டேன், எனக்கு நாசம் வந்துட்டுதுன்னு சொல்லி ஓடுவானாம். நாங்க சஜிதா செய்யக்குள்ள காரணம் என்னது? அல்லாஹு தாலா எனக்கு சஜிதா செய்ய சொல்லி நான் செய்யல, ஆதமுடைய மகன் அவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி கட்டளையிடப்பட்டோன்னு அவன் சஜிதா செய்யறான், அவனுக்கு சொர்க்கம்தான், எனக்கு நாசமே என்று சொல்லிட்டு அந்த கை சேதப்பட்டு கொண்டு வீம்பட்டு கொண்டு ஓடுவானாம். சரியா? கதறி கதறி ஓடுவானாம். அப்ப அந்த நிலைய நாங்க ஷைத்தானுக்கு கொடுக்கணும் விரண்டு ஓடுறதுக்கு. ஏன்னா அப்ப இன்ஷா அல்லாஹ் சஜிதா திலாவா வந்தால் அதை விடப்படாது, நாங்க எப்பவுமே செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சுஜூது நிலையில வந்து சஜிதா திலாவாவுடைய ஆயத்துக்கள் வந்தா நாங்க என்ன ஓதுறது? இப்ப இந்த துவா தெரியான்னு சொன்னா உங்களுக்கு வந்து சுபஹான ரப்பியல் அலான்னு ஓதையிலும். சரியா? ஓதிட்டு இந்த துவாவை வந்து மெமரைஸ் பண்ணி கொள்றது நல்ல. சரியா? சஜிதா திலாவால இந்த துவா ஓதையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிறாங்க. சுனன் அன்-நஸையில 11:27 இருக்குது. சரியா? சஜத வஜ்ஹிய லில்லதி, இதுல இருந்து ஓதையிலும் உங்களுக்கு அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமந்து வலக அஸ்லம்து வ அன்த ரப்பி சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஸவ்வரஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு வ தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். ஓகே, அதனுடைய இந்த மீனிங் தான் இது. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. என் முகத்தை படைத்து அதில் செவிப்புலனையும் பார்வை புலனையும் ஏற்படுத்தி தீயதை விட்டும் அதை திருப்பி நல்லவற்றில் ஈடுபடுத்தி அல்லாஹுக்கே என் முகம் சஜிதா செய்கின்றன என்று சொல்லி வார இந்த துஆ. அடுத்த சஜிதா வந்து நாங்க எப்படி செய்யற, சஜிதா திலாவா வந்து எப்படி செய்யறன்னு சொன்னா, நியத்து எதுக்கு? நியத்து எல்லாத்துக்குமே நியத்து வேணும்னா அர்கான், அதுல உள்ள ருக்கூன்கள் என்னது? நியத்தை கொண்டு முதலாவது நாங்க சஜிதா திலாவா செய்யறோம்னு சொல்றது. அடுத்தது அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லி சொல்லணும். சரியா? கபுல சுஜூத், கபுல சுஜூத்னா சுஜூது செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர்னு சொல்லி சஜிதா வாஹிதா. சரியா? ஒரு சஜிதா தான் செய்யணும். மத்த சலாக்களுக்கு நாங்க செய்யற மாதிரி நாங்க 2 சஜிதா செய்வோம் தானே ஒரு ரக்காத்துல, அப்படி இல்லாம ஒரு சஜிதா செஞ்சு அந்த துவா ஓதிட்டு எழும்பிடுவோம். சலாம் கொடுக்கறது அது ஒன்றும் இல்லை இதுல. ஓகே, இப்ப இங்க போடப்பட்டிருக்கிறது பாருங்க, 14 சஜிதா ஆயத்துக்கள் தான் போடப்பட்டிருக்குது. சரியா? 14 ஆயத்துக்கள் போடப்பட்டிருக்குது. இதுல வந்து கருத்து வேறுபாடிக்குது. சரியா? அந்த 14 ஆயத்துக்கள் அது இருக்குது பாருங்க, இதுலயும் வந்து கருத்து வேறுபாடு என்னது? ஷாஃபி மற்றும் ஹனஃபி மதுஹப்ல வந்து 14 சஜிதா திலாவா வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஹம்பலி மதுஹப்ல 15ன்னு சொல்றாங்க. ஆனா மாலிகி மதுஹப்ல குர்ஆன்ல 11 தான் நிக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? அந்த அந்த இங்க வந்து 14ல ஒன்று தான், இங்க 30 சாதுல 24வது ஆயால இதுல கருத்து வேறுபாடிக்குது 14ன்னு சொல்றவங்களுக்கு. ஓகே, ஆனா குர்ஆன்ல எத்தனை நிக்குது? குர்ஆன்ல 15 தான் நிக்குது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இஸ்திஆதாவை நாங்க முடிச்சிட்டோம். இஸ்திஆதா பஸ்மலா எல்லாருக்கும் இது கிளியரா? இது கிளியரா? இதுல என்னமாலும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி மத்தாக்கள் லீவ் ஆகிறனா லீவ் ஆகலும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இதுல டவுட்ஸ் இருக்குதா ஓ ஜீனியா சிஸ்டர்ஸ்? இன்ஷால்லா இப்போ இந்த சொல்லுங்க. இது நாங்கள் ஆல் இம்ரான்ல 12 ways ஆஃப் இஸ்தியாதா ஓதுறதுன்னு இருக்கு தானே, அது நீங்க சுருக்கமா சொல்லிட்டீங்க. இப்போதைக்கு எங்களுக்கு ஏன்னா இது இப்போ அது போக தெரிஞ்சுக்கொள்வோமா, இல்லை ஜஸ்ட் இப்போதைக்கு இது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும், அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ரிசைட்டேஷன் பார்ப்போமா? எப்படி திரும்ப கேளுங்க. இல்லை இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பின்னாடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அதுல அந்த 12 ways நாங்கள் பார்ப்போமான்னு கேட்குறோம். ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள இன்ஷால்லா எங்களுக்கு ஓதி பார்க்கலும், இல்லாட்டி நீங்க ஓதி பார்க்கலும், உங்களுக்கும் தனியா ஓதி பார்க்கலும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஓகே, அந்த பிக்சரை வச்சா உங்களுக்கு அந்த PDF ஓபன் பண்ணி அந்த 12 வேஸையும் ஓதி பார்த்தா தான் அது மனசுல பதியும். ஓதணும், பிராக்டிக்கலா ஓதி பார்க்க,
விளங்கிச்சா? ஓகே. ஓதி பார்த்தா உங்களுக்கு மனசுல பதியும். இதை வந்து நான் படிக்க கொள்ள ம் நான் ஒரு 3-4 முறையால இதை திரும்ப திரும்ப ஓதி பார்த்தேன். சரியா? ம் ஓதி பார்க்கத்தான் எனக்கு மனசுல பதிஞ்சுது. அடுத்தது வந்து அடுத்த ஆட்களுக்கு சொல்லி கொடுக்க கொள்ள இன்னும் பதியுறேன். ரைட். ரைட்? அந்த மாதிரி அப்ப ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் அந்த குழப்பம் மாறிக்குமா அப்படி அந்த மெத்தட் அந்த சூரத்துல ஆல இம்ரான். ம் ஓகே, ம் மத்ததெல்லாம் கிளியர் ஆயிக்கும். ஆனா அந்த ஆல இம்ரான்ல கொஞ்சம் ஒரு குழப்பம் ஒண்டிக்கும். அதை ஓதி பார்த்தா மனசுல பதிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா ஓகே அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, வேற என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தா இன்ஷால்லா குரூப்ல கேளுங்க. நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறேன். ஓகே சிஸ்டர்.